ஃபுட் கார்டு 26th ஆகஸ்ட் க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்மளுடைய சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன் விநாயகரை வச்சே தான். ஸோ விநாயகர்கிட்டேருந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்னா, பெரிய காது இருக்கிறது வந்து எல்லாரும் பேசுகிறதையும் நிறையா கேளுங்க. பேசுகிறது கம்மியாக பேசுங்க, ஆனால் நிறையா கேளுங்க. நிறையா கேட்டிங்கன்னா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்றது தான் அந்த பெரிய காது நமக்கு சொல்லுது. சிறிய கண்கள் வந்து நம்ம என்ன இலக்கு வைக்கிறோமோ அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், அதுலேயே கவனத்தை செலுத்தணும் அப்படின்றத சொல்லுது. பெரிய தலை வந்து நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸ் வந்து நல்லா ப்ராடாக இருக்கணும், நிறைய சிந்தனை வந்து உயர்ந்த சிந்தனையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. சிறிய வாய் தான் இருக்கும். அந்த சிறிய வாயின்றது கம்மியாக பேசுன்றது தான் அது மெயின் பார்ட்டே. நிறையா கேளுங்க, ஆனால் கம்மியாக பேசுங்க. எது அவசியமோ அதை பேசுங்க, கரெக்டான விஷயத்த பேசுங்க அப்படின்றது தான் அந்த சிறிய வாய் சொல்லுது. தும்பிக்கை வந்து சவால்களை சமாளிக்கிறதுக்காக, தும்பிக்கை வந்து அது வளைஞ்சியும் இருக்கும். ஸோ அது சவால்களை நம்ம எப்படி சமாளிக்கிறோம், சில இடத்துக்குள்ள வளைஞ்சு கொடுத்து போகணும், சில இடத்துல அப்படி போகக்கூடாது அப்படின்றத நமக்கு சொல்லுது. அதேமாதிரி அந்த ஒரே பல்லு இருக்கும், அது வந்து உறுதியாக இருக்கணும். நம்ம ஒரு இலக்கை எடுத்தோம்னா அதில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத சொல்லுது. அதேமாரி அவ்வளோ பெரிய விநாயகர் வந்து அவரோட வாகனம் பார்த்திங்கன்னா எலி தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது என்ன உணர்த்துதுன்னா, எவ்வளோ நீ மேலே போனினாலும் நீ வந்து தாழ்மையோடு இரு, அகங்காரம் வேணாம், தாழ்மையோடு இரு அப்படின்றத சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த லட்டு வச்சுருப்பாரு. அந்த லட்டு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி, அதாவது உழைப்பின் பலன் இனிமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் அதோட மீனிங்கு. ஸோ நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்முடைய சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷனும் விநாயகர் வச்சு தான் ஃபுல்லாகவே. அதாவது வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும்னு நினச்சிங்கனாலே எல்லா குணாதிசயங்களும் விநாயகரை பார்த்தீங்கனாலே எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அதுதான் நான் கீழே எழுதியிருப்பேன். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டிய அனைத்து குணங்களும் விநாயகர் வடிவமே. ஸோ இந்த நல்ல நாளில் அருமையான இந்த மெசேஜில் நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவோம். டெக்னிக்கல்ஸ் படி டெய்லி RSI 45.92. எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை, 2 மாதமாக இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ மூவிங் ஆவரேஜ் ஆனால் 20 and 10 கீழேயும் மார்க்கெட்டு வந்துருச்சு. ஓகே, வால்யூம் படி FIS 6516 crores செல் பண்ணியிருக்கிறாங்க. DIS 7060 crores பை பண்ணியிருக்காங்க. FIS நிறையா விற்றாலும் DIS அதை கவர் பண்ணியிருக்கிறாங்க. F&O ஓப்பன் பொசிஷன், திஸ் இஸ் தி டேமேஜிங். ஆக்சுவலாக இது கண்டினியூஸாக ஆகஸ்ட் ஃபுல்லாகவே டேமேஜிங். இது பப்ளிக் 750,000 கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக 255,000 கான்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு ப்ரோ FIS எல்லாருமே செல்லில் தான் இருக்கிறாங்க. ஓகே, இந்தியா விக்ஸ் 12.19. ஒரு மாதிரி நியூஸ் வந்துடுச்சு. வென் ஆக்சுவலி டியூஸ்டே நியூஸ் வந்தது. 936 வந்துடுச்சு. இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் 50% டேரிஃப்ன்றது. அதுக்கு கூட இந்தியா விக்ஸ் ஏறி இருக்கு. ஆனால் அதுக்கு கூட ஒரு பெரிய பயந்து ஏறுற மாதிரி தெரியல. 13வது வந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரே ஒரு நாள் வந்தது, அதுவும் ஜஸ்ட் அந்த ஹை தான் வந்தது. பட் அந்த இடத்துக்கு மேலே போக மாட்டேங்குது. ஓகே, நிஃப்டி PE ஓரளவு கரெக்ஷன் வந்திருக்கு, 21.71 இருக்குது. ஸோ இது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸு. அன்றைக்கி நாட் மச் மூவ், சும்மா ஃபஸ்ட்டு ஒரு ½ an hour ஒரு மூவ் இருந்தது, கடைசி ½ an hour ஒரு மூவ் இருந்தது. மற்ற ஃபுல் டே எந்த மூவுமே இல்லை. ஸோ நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. முன் நாள் எடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக அன்றைக்கி இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான் அன்றைக்கி ட்ரேடு. ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கு வருவோம். இந்த 50% டேரிஃப்னால ஆக்சுவலாக என்ன தான் பாதிப்பு, ஏன் இப்படி நிறைய பேர் பயப்படுறாங்க, ஏன் இப்படி நியூஸ் சேனல்லேருந்து எல்லோரும் ஏன் இப்படி மக்களை குழப்புறாங்க அப்படின்னு மாதிரி இருக்குது. எது பாதிப்புன்றது ரொம்ப கிளியராக இங்கே நான் சொல்கிறேன். டெக்ஸ்டைல்ஸுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பு தான். பிகாஸ் 28% ஆஃப் இந்தியாஸ் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் ஆர் டு தி US தான். ஓகே, யூஎஸில் தான் நம்மளை 100% நம்ம டெக்ஸ்டைல்ஸ் இங்கேருந்து வெளியூருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா 28% அது வந்து யூஎஸ்க்கு தான் போகுது. கண்டிப்பாக டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனிக்கு பாதிப்பு தான், கரண்ட்டாக பாதிப்பு தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த 28%க்கு அவங்க நியூ பையர்ஸை பார்க்க வேண்டியது இருக்கும்.
அது வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். முக்கியமா அது எந்தெந்த கம்பெனிஸ்னா, வெல்ஸ்பான் இந்தியா, ரேமான், ட்ரைடன்ட், கேபிஆர் மில், அலாக் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனிஸ் தான் மேஜரா யுஎஸ்க்கு அனுப்புது. ஸோ டெக்ஸ்டைல்ஸை. ஸோ இந்த கம்பெனி எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த கம்பெனி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கவனத்தை செலுத்தணும். இந்த டேரிஃபை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ டெக்ஸ்டைல்ஸு கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது, அதில் இல்லைன்னே சொல்ல முடியாது. தென் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இது வந்து 11.6 பில்லியன் இன் 2024. கண்டிப்பாக ஃபார்மா அளவுக்கு இவங்க அவ்வளோ பெரிய மார்க்கெட் கிடையாது. இவங்க நிறையா யூஎஸை நம்பி இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ்ன்றது எம்எஸ்எம்இ தான் பெரிய பாதிப்புக்கு வரும். ஓகே, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் வரும். அதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டிங் இருக்காது நிறைய கம்பெனி. ஸோ அதுதான் பாதிப்பு இருக்கும் இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிக்கு. நிறையா இது வந்து யூஎஸ்க்கு நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக மற்ற எல்லாத்த விட இது பெரிய பாதிப்பு இருக்கும். டெக்ஸ்டைல்ஸில் பாதிப்பு இருக்கும், அதை விட இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பாதிப்பு இருக்கும். பிகாஸ் 11.6 பில்லியன் வந்து 2024 நம்ம கொடுத்துருக்குறோம் யூஎஸ்ஏக்கு. பர்டிகுலராக அந்த எம்எஸ்எம்இஸ் பாதிக்கப்படும். டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாலாம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஎஸில் பண்ணுற ஐடியாஸ் இருந்தது, சிலது எக்ஸ்பேண்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பாதிப்பு ஓரளவுக்கு தான், ரொம்பலாம் பெருசாலாம் பாதிப்பு இருக்காது, ஆனால் ஓரளவுக்கு இருக்கும். பிகாஸ் அவங்க எக்ஸ்பேன்ஷன் அந்த இதெல்லாம் தடைப்படும். அங்கே ஆல்ரெடி இருக்கிறது கொஞ்சம் பாதிப்பு வரும். பெரிய பாதிப்பு கண்டிப்பாக இவங்களுக்கு கிடையவே கிடையாது. எம்எஸ்எம்இஸுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு இந்த டேரிஃபில், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பண்ணுறவங்களுக்கு. ஓகே, அடுத்து ஆட்டோ ஆன்சிலரிஸும் பார்த்தீங்கன்னா 2.2 பில்லியன் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் யூஎஸ்ஏக்கு. பட் இந்த ஆட்டோ ஆன்சிலரிஸில் நீங்கள் வந்து ஆன்சிலரிஸ் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து டைரெக்டாக காரோ இல்லை பைக்கோலாம் நம்ம யூஎஸ்க்கு கொடுக்கவே இல்லை. பட் அவங்க அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இங்கே நம்ம ஆட்டோ ஆன்சிலரிஸ் உள்ளுக்குள்ளே இருக்க பார்ட்ஸை நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம். அதில் பாரத் ஃபோர்ஜ், சம்வர்தனா மதர்சன், என்டியூரன்ஸ் டெக்னாலஜி, சோனா காம்ஸ்டர், கேப்ரியல் இந்தியா. ஸோ இதெல்லாம் பாதிப்பு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனாலும் சொல்கிறேன், இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி இவங்க அவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. பிகாஸ் திஸ் கம்பெனிஸ் ஆல்ரெடி இஸ் அ பிக் கம்பெனிஸ். இவங்க கண்டிப்பாக ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அளவுக்கு பாதிப்பு வராது இவங்களுக்கு. பிகாஸ் ரொம்ப ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனி. இவங்க அவங்க ரூட்டை மாற்றுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இவங்க 2.2 பில்லியனு. இப்போ 2.2 பில்லியன்னாலும் சில கம்பெனி அதை பேஸ் பண்ணி இருக்கிற கம்பெனிக்கு பாதிப்பு இருக்கும். பட் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஷார்ட் டேர்மில் இவங்க கொஞ்சம் அடுத்த சுச்சுவேஷன் போயிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தென் லெதர் குட்ஸு, அது வந்து ஒரு 2 பில்லியன் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதில் மிர்சா இன்டர்நேஷ்னல், மெட்ரோ பிராண்ட்ஸு இதுதான் மேஜர் இது. ஸோ இந்த கம்பெனிஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு வீக்கு அப்படின்றத நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இருக்கும். இன்கேஸ் இந்த கம்பெனி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா. தென் சீ ஃபுட் ப்ராடக்ட்ஸும் 2 பில்லியன் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே 2.5 பில்லியன் அந்த ரேஞ்சில் இருக்கும், அப்ராக்சிமேட் ஃபிகர் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸ், வாட்டர் பேஸு. ஸோ இந்த கம்பெனிஸ் தான் ஓவரால் அந்த 50% டேரிஃபில் இந்த கம்பெனிஸ்லாம் தான் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் அந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியில் எம்எஸ்எம்இ தான் மெயின். டைட்டன்னு, கல்யாண் ஜுவல்லர்ஸ், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்லாம் அந்த அளவுக்கு மெயின் கிடையாது, ஒரு சின்ன பாதிப்பு தான் அவங்களுக்கு. ஸோ மீதி எல்லா கம்பெனியுமே இன்கேஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் டேரிஃபை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸு சரியில்லைன்னா தென் நீங்கள் வேறு ஏதாவது சுவிட்ச் ஓவர் பண்ணலாமா, இல்லை எந்த மாதிரின்றத நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 50% டேரிஃபு அப்படின்றதுக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் மேஜரு. வேறு எந்த இண்டஸ்ட்ரியும் ஆஸ் ஆஃப் நோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எந்த கம்பெனி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் நான் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறேன். ஹோல் ஸ்டாக் மார்க்கெட்டே பாதிக்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. நியூஸில் வந்து தேவையில்லாமல் மக்கள் ஆல்ரெடி பல விஷயத்தில் பயந்து இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய இது மாதிரி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அதனால தான் இது ரொம்ப கிளியராக
நம்ம ஆடியன்ஸுக்கு இது புரியணுன்றதுக்காக தான் எவ்வளோ பண்ணுறாங்க. ஓகே, இங்கேருந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப கிளியராகவும், எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு இதனால் பாதிப்பு வரும்ன்றத ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கேன். ஹோப் இந்த ஸ்லைடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஓகே, அதாவது என்னுடைய பாசிபிள் ஐடியா இதை நான் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஐ திங்க் கவர்மெண்ட் கிட்ட இதை நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இப்போ 12.5% இருக்குது. ₹1 கூட கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வரப்போகிறது இல்லை, அதுதான் உண்மை. இப்போ மார்க்கெட் போயிட்டு இருக்க மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா நாட் ஈவன் சிங்கிள் ருபி கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வராது. இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மூலிமா வரவே வராது. போன வருஷம் எங்கே நிஃப்டி இருந்ததோ அதே இடத்துல தான் நிஃப்டி இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸு என்ன நீங்கள் நினச்சாலும் மார்க்கெட் ஏறலை அப்படின்னா, பங்குச்சந்தை ஏறலைன்னா உங்கள் ஸ்டாக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் ஸ்டாக்கு ஏறலைன்னா என்ன கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரப்போகுது, எங்கே கெயின் வரப்போகுது? கெயினே இருக்க போகிறது இல்லை. உங்களுக்கு கெயின் வரலைன்னா கவர்மெண்ட்டுக்கு 0 டேக்ஸ் தான் வரப்போகுது. 0 டேக்ஸ் வர்றதுக்கு அட்லீஸ்ட்டு கவர்மெண்ட்டு ஒரு 50%, இப்போ 12.5 இருக்குது 6.25 ஆக்குறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு நாளைக்கு மார்னிங் வந்தால் கூட எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக திரும்ப இந்தியாவில் ஃபண்ட் ஃப்ளோ கண்ணா அப்படின்னு அதிகரிக்கும். மார்க்கெட்டு பழையபடி புது ஹைக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ புது ஹைக்கு போயிட்டே இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு உள்ளே வரும். ₹1 கூட எப்படியும் வரப்போகிறது இல்லை. ஓகே, இது ஏன் இந்த மாதிரி ஒரு அட்வைஸை கொடுக்க மாட்டுறாங்க கவர்மெண்ட்டுக்குன்னு தெரியல. இல்லை கொடுத்தும் இது வேணான்னு நினைக்கிறாங்களா, என்ன ரீசன்னு தெரில. ஏன்னா 0 டேக்ஸ் வர்றதுக்கு 50% நம்ம ரெடியூஸ் பண்ணி விட்டுட்டோன்னா பங்குச்சந்தை ஆல் டைம் ஹைக்கு போயிட்டே இருக்க போகுது. புதுசாக ஃபண்டு வரப்போகுது, எஃப்ஐஎஸ் ஃபண்டு எல்லா ஃபண்ட்ஸும் உள்ளே வரப்போகுது. அப்போ நீங்கள் அந்த 6.25% கூட கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் தான். 0க்கு 6.25 இஸ் பெனிஃபிட் தான். ஸோ இந்த ஐடியாவை பண்ணுவாங்களா? இந்த 50% டேரிஃபு இந்த சண்டை வரும்போதுலேருந்து இதை நான் பேசிக்கிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக. இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு, ரொம்பலாம் இது ஒன்றுமே கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணாலே கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் வரும், நம்ம மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹை போகும், எஃப்ஐஎஸும் ஃபண்ட்ஸை கொட்டுவாங்க உள்ளே கொண்டு வந்து. ஸோ ஒரே கல்லில் பல மாங்காய் இருக்குது. இதை ஐ திங்க் இந்த மீன் டைமில் இப்போ இருக்கிற கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இதை அனௌன்ஸ் பண்ணால் பங்குச்சந்தைக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதுல எனக்கு 1.1% கூட சந்தேகம் இல்லை. ஓகே, இது வரைக்கும் நம்ம இதுதான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிளானில் போயிட்டுருக்கோம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அந்த 26th முடிஞ்சிடுச்சு. ஸோ கண்டிப்பாக செல்லிங்கில் எல்லோரும் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருப்பீங்கன்றதை நம்புகிறேன். அன்றைக்கி நான் சொன்ன நெகட்டிவ் பயாஸ்ன்னு சொல்லிட்டு, பட் இவ்வளோ இறங்கும்னு நான் கடைசி ½ இவ்வளோ இந்த மாதிரி போகும்னு எதிர்பார்க்கல. அதுக்குள்ளேயே செட்டில் ஆகிடும்னு எதிர்பார்த்தோம். பட் ஒரு நல்ல ஃபால் வந்துடுச்சு. என்ன இருந்தாலும் இது கரெக்டாக இது வரைக்கும் ஆஸ் ஆஃப் நோ இது கரெக்டாக போயிட்டுருக்கு. எனிவே இதை சார்ட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்றதை பார்த்துக்கலாம். ஓகே, ஈக்விட்டி டிலைட் ட்ரைனிங் 14th செப்டம்பர் இருக்குது. இதில் ரொம்ப மேஜர் ஹவு டு பீட் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு ஃபண்ட் மேனேஜர்ன்றது இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச் தான் அது. நான் சொல்கிற அந்த கான்செப்டை வந்தால் உலகத்தில் எந்த ஃபண்ட் மேனேஜரும் உங்கள் கிட்ட கூட வர முடியாது. ஆனால் ப்ரொவைடட் அதை ஒருத்தர் மேனேஜ் பண்ணணும். சும்மா அப்படியே வாங்கி வச்சோம் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக ஒருத்தர் மேனேஜ் பண்ணால் நல்ல ஃபண்ட் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு ஃபண்ட் மேனேஜரையே பீட் பண்ணலாம். எனிவே ஹவு டு ஐடென்டிஃபை குட் கம்பெனிஸ்ன்றதும் இருக்கும். அதுவும் ஒரு பிள்ளையார் ஸ்டைலில் தான் இருக்கும். அதாவது என்னென்னமோ இருக்கும், நீங்கள் அதை படிக்கணும் இதை படிக்கணும், ஃபண்டமெண்டல்ஸுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு சின்ன விஷயந்தான், அந்த சின்ன விஷயத்துக்குள்ளே எல்லாமே அடக்கமாக இருக்கும். அது தென் ஹவு டு ஃபைண்ட் த மல்டி பேக்கர்ஸ்ன்னு இருக்கும். இது எவ்ரி ஒரு 4 years ஒன்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டே இருக்கும். தென் ஹவு டு டூ கான்ட்ரா பையிங், இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன்ஸு, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, இந்தியா ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே வரும். இது வந்து உங்கள் ஜென்ரேஷனுக்கே இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுன்றவங்க ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 14th செப்டம்பர் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்தியா விக்ஸு வீடியோ வந்துடும். இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜியே ஒரு வருஷத்துக்கு ஒரு 2000 பாயிண்ட் நிஃப்டியில் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ப்ரொவைடட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா. ஓகே, ஆஸ்ட்ரோஹெட்ஜ் 3 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்மளுடைய ஹாப்பி லைஃப் கூட ஒரு கர்மா பரிகாரம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் பரிகாரம் தான். சக மனுஷங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும், டெம்பிள் டு விசிட், அது ஒரே ஒரு டேட் தான் வரும்.
அதுக்கப்புறம் ப்ராபபிள் காசஸ் உங்களுக்கு எதனால அந்த விஷயம் பாதிக்குது. அதாவது நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம். ஆனால் எல்லா பிரச்சனையும் என்னால் சமாளிக்க முடியும்னு இருக்கும். ஆனால் சில பிரச்சனைக்கு மட்டும்தான் உங்கள் மனசு பாதிக்கும். அது என்னன்றது அதில் கிளியராக கொடுத்துருப்போம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் அன்னைக்கு. ஸோ இன்சைட் கேண்டில் நம்ம திரும்பி இன்னொரு இன்சைட் கேண்டில் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். நெகட்டிவ் பயாஸில் இன்சைட் கேண்டில் வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் ஏற்கனவே கூட இன்சைட் கேண்டிலில் பிரேக் பண்ணி மார்க்கெட்டு ஒரு பெரிய டீசென்ட் டவுன் மூவ் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு இதில் நம்ம டெய்லியில் இங்கேருந்து இப்போ மேலே போனதை ஜஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தோம், ஃபெப்னோக்கி போட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் வருது. ஸோ திஸ் இஸ் தி பிளேஸ். 61.8% ரீட்ரேஸ்மெண்ட் இந்த இடம் தான் வருது. 24 ஒரு 652 வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எனிவே 15 மினிட்ஸ் பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸில் நம்ம எதிர்பார்த்தது மார்க்கெட்டு அடுத்த நாள் எனிவே லீவு, பிகாஸ் 27th தானே இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும்னு எதிர்பார்த்தா அதுக்குள்ளேயுமே ட்ரம்ப்பு 26th சொல்லிட்டாரு 50% டேரிஃப்ன்றது. இதில் நிறைய காமெடியாக வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஜெர்மன் நியூஸ் பேப்பரில் ஜெர்மனில் போட்டிருக்காங்க. பட் அது மீனிங் வந்து ட்ரம்ப் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாரு, 4 முறை ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் கிடையாதுன்ற மாதிரி. அதாவது மோடிக்கு கால் பண்ணார், பட் ரெஸ்பான்ஸ் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அது உண்மை என்னன்னு தெரியல. எனிவே அந்த நியூஸ் வந்ததால் மார்க்கெட் ரொம்ப நல்லா ஃபாலோ ஆச்சு. வி எக்ஸ்பெக்டட் அன்னைக்கு 26 நெகட்டிவ் பயாஸ் தான் எதிர்பார்த்தோம். பட் நம்ம எதிர்பார்த்தது ஓரளவுக்கு நெகட்டிவ் பயாஸ் இதுக்குள்ளே ஏதாவது சஸ்டெயின் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த ஏற்கனவே போட்ட இது கிளியராக நீங்கள் அதை செக் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே போட்ட சப்போர்ட்டை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆனோடனே தெரிஞ்சிச்சு. அகெயின் ஹை ரைலேருந்து ஒரு லோவர் லோ ஃபார்மேஷன் கிளியராக வந்துடுச்சு. இப்போது இந்த இடம் திஸ் இஸ் தி பிளேஸ். இந்த இடத்துல ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது தான் இப்போதைக்கு இந்த இடத்துல சப்போர்ட்டாக இருக்குது. ஒரு நாள் லீவு, நாளைக்கு எங்கே வேணால் ஓப்பன் ஆகலாம், கேப் அப்போ கேப் டவுனோ என்ன வேணால் ஆகலாம். பட் எல்லா சினாரியோவுக்கும் நம்ம என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா, கேப் டவுன் ஏதாவது ஒரு இடத்துல இங்கே ஆச்சுன்னா, பிகாஸ் நீங்கள் பாருங்கள் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸு இப்போது சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆக போகுதுன்றது தெரியாது. இன்கேஸ் ஃபஸ்ட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுனாலும் இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் பெரிய ஒரு கேப் அப் ஆச்சு. ஸோ இந்த கேப் அப்பை ஃபில் பண்ணணுன்னா ஸோ இந்த இடத்துக்கு வரணும். எனிவே ஸோ திஸ் இஸ் தி ஒன் பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் இங்கே ரெசிஸ்டன்ஸுக்கு இங்கே சப்போர்ட் வந்திருக்கு. இது செகண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஸோ அகெயின் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல சப்போர்ட்டு, இந்த இடத்துல சப்போர்ட். ஸோ இவ்வளோ இடம் இருக்குது. நாளைக்கு இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா இதுக்குள்ளே எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்ன கேப் டவுன் ஆனாலும் நம்ம ஒரு ஈவெண்ட் மாதிரி ஆயிடுச்சு இது. பிகாஸ் த டேரிஃப்ன்றது ஒரு ஈவெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக ஈவெண்ட்டில் கேப் டவுன் ஆச்சுன்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஓகே ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஒன்றுமே பண்ண வேணாம், குவைட்டாக இருக்கலாம். அந்த 30 மினிட்ஸுக்கு அப்புறம் மார்க்கெட்டு மேபி இங்கேருந்து அதை ஒரு 20 பாயிண்ட்ஸ் டு 25 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா வி வில் பை. ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். கேப் டவுன் ஆகிட்டும் அதுக்கப்புறம் ஒரு இங்கேருந்து 20-25 பாயிண்ட்ஸ் கீழே போச்சு அப்படின்னா ஓகே மார்க்கெட் அப்போது இன்னும் ஒரு ரேலி கீழே போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படின்றத நம்ம கவனிச்சிக்கலாம். பட் நான் என்னுடைய ட்ரேடிங் பிளானு இன்கேஸ் இதுக்கு கீழே கேப் டவுன் ஆகி கீழே போச்சுனாலும் செல்லிங் நான் இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி இவ்வளோ இறங்கியிருக்கு, ப்ளஸ் கேப் டவுன் வேறு ஆகிருக்கு. அதனால் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரியல் டைமில் உண்மையான ஏதாவது சுச்சுவேஷன் வந்தால் தான் போவேன். பட் இப்போதைக்கு என்னுடைய பிளான் எப்படின்னா, இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 20-25 பாயிண்ட்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு பை பண்ணிவிட்டு ஒரு அங்கேருந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மேபி ஒரு 50 பாயிண்ட்ஸோ ஏதோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸை வச்சுட்டு தென் இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி பிளான் ஒன். இன்கேஸ் பிரேக் அவுட், இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா, கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இருந்தாலும் இன்கேஸ் கேப் அப் ஆச்சுன்னா இதை பாருங்கள், இதுதான் ஏற்கனவே ரீசெண்டாக போட்ட ஹையு. ஸோ இதை பிரேக் ஆச்சுன்னா தான் அந்த திரும்பி ஹை ஃபார்மேஷன் வரும். அப்போது இதுக்கு மேலே போச்சுன்னா ஐ வில் லுக் ஃபார் அ பை ஆப்பர்ச்சுனிட்டி. இது ரெண்டு கேப் அப்புக்கு சொல்லிட்டேன், கேப் டவுனுக்கு சொல்லிட்டேன்.
இன்கேஸ் எதுவுமே கேப் அப் கேப் டவுன் ஆகல, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுனாலும், இன்கேஸ் இப்படி இந்த இடம் இப்படி இங்கே ஓப்பன் ஆச்சுனாலும், அதுக்கப்புறம் மார்க்கெட்டு திரும்பி கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அகெயின் இப்போ இந்த இடத்த இப்போ பிரேக் ஆச்சுனாலும், ஸோ லோவர் லோ ஃபார்மேஷன்லேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஐ வில் லுக் ஃபார் அ பை ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த 3 ப்ராபபிலிட்டியில் நான் இப்போதைக்கு யோசிச்சிருக்கேன். நாளைக்கு ஓப்பன் ஆனோன்னா எப்படி பண்ணுறதுன்றது கிளியராக பார்த்து பண்ணிக்கலாம். பட் முன்ன நாளே என்ன பண்ணுறது அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன். இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது இந்த ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுறோம். ஆனாலும் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு தென் ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் அந்த ஹைக்கு மேலே 20-25 பாயிண்ட்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஐ வில் லுக் ஃபார் அ பை ஆப்பர்ச்சுனிட்டி. கேப் அப் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே தான் நம்ம வாங்க போகிறோம். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா மேலே போயிட்டு ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு திரும்ப இந்த ஹையை பிரேக் ஆகும்போது வாங்க போகிறோம். இந்த 3 சினாரியோ தான் பண்ண போகிறோம். இன்கேஸ் இதுக்கு கீழே இந்த 30 மினிட்ஸுக்கு அப்புறம் ஒரு 20-25 பாயிண்ட்ஸுக்கும் கீழே போச்சுன்னா தென் ஐ வில் வெயிட். ஓகே, என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுவேன். இந்த 3 பிளான் தான் இப்போதைக்கு நான் யோசித்து வச்சுருக்கிறது, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்றத. ஸோ உங்களுடைய பிளானை நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள் ட்ரேடிங்க்கு ஏதாவது பெட்டராக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.